அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்மை திருக்கோயில் திருத்தல வரலாறு 16ஆம் பகுதி. சிறப்பு வாய்ந்த சந்நிதிகள். திருமூல மகாலிங்க சந்நிதி. இவரே இந்த தலத்தின் ஆதி மூலவர் ஆவார். கிழக்கு நோக்கிய தனி கருவறையில் லிங்க திருமேனியாக எழுந்தருளியுள்ள இவருக்கே இன்றும் முதல் வழிபாடு நடைபெறுகிறது. இவருக்கு பூஜைகள் முடிந்த பின்னர்தான் நெல்லையப்பருக்கு பூஜை நடைபெறும். ஆதி பிரளய காலத்தில் 4 வேதங்களும் இந்த வேணுவனத்தில் உள்ள திருமூல மகாலிங்கத்தை வணங்கியே அழிவில்லாத நிலையை பெற்றதாக தலபுராணம் கூறுகிறது. இந்த திருநெல்வேலி திருத்தலத்தில் உள்ள ஆதி மூல மகாலிங்கத்தை வணங்கினால் நவலிங்கங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று திருநெல்வேலி தல புராணத்தின் திருமூலலிங்க சருக்கத்தில் கூறப்பட்டுள்ளது. மார்பில் சிவலிங்கம் தரித்த நெல்லை கோவிந்தர் சந்நிதி. இந்த கோயில் ஒரு தனித்துவமான பண்புகளை கொண்டுள்ளது. நெல்லையப்பரின் கருவறையுடன் இணைந்து வடக்கு பக்கத்தில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மற்றொரு சந்நிதி உள்ளது. கிழக்கு நோக்கியுள்ள இந்த சந்நிதியில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு சயனமூர்த்தியின் வடிவத்தில் இருக்கிறார். அவர் ஒரு பிரம்மாண்டமான 5 தலைகள் கொண்ட ஆதிசேஷனின் மீது சாய்ந்துள்ளார். நெல்லை கோவிந்தன் என்பது குறிப்பிடப்படும் அவரது சிரம் மேற்கு நோக்கியும் அவரது பாதங்கள் கிழக்கு நோக்கியும் நீண்டுள்ளன. 2 கரங்களுடன் அவரது வலது கரம் ஒரு சிறிய சிவலிங்கத்தை நோக்கி நீட்டிக்கப்பட்டுள்ளது. லிங்கத்திற்கு மலர் அர்ச்சனை செய்வதில் ஈடுபட்டுள்ளது போல பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சிலை கோயில் வளாகத்திற்குள் ஒரு முக்கிய சிறப்பம்சமாக நிற்கிறது. இத்திருக்கோயிலில் நெல்லை கோவிந்தனின் மார்பில் மகாலட்சுமிக்கு மாற்றாக லிங்கம் காணப்படுகிறது. சிவன் மற்றும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் 2 சன்னதிகளும் அருகருகில் அமைந்துள்ளன. பொதுவான அந்தரளத்தை பகிர்ந்து கொள்வதுடன் விரிவான அர்த்த மண்டபம் 2 கருவறைகளுக்கும் பொதுவான இடமாக காணப்படுகிறது. இந்த சன்னதிக்குள் உள்ள கோவிந்தனின் உலோக சிலையின் கரங்களில் ஒரு பாத்திரம் காணப்படுகிறது. திருமணத்தின் போது ஒரு சகோதரியை மணமகனிடம் முறையாக ஒப்படைக்க தண்ணீரை ஊற்றுவது போன்ற இந்த சூழலில் கோவிந்தன் காந்திமதி அன்னையின் சகோதரனாக கருதப்படுகிறார். தமிழ்நாட்டில் குபேரலிங்கம் அமைய பெற்ற 3 திருக்கோயில்களில் ஒன்றான இந்த திருக்கோயிலின் குபேரலிங்க சந்நிதி திருநெல்வேலியுரை செல்வர் தாமே திருஞான சம்பந்த பெருமான் இத்திருத்தலத்தில் பாடிய பாசுரங்களை இவ்வாறு முடித்திருக்கிறார். செல்வத்திற்கு அதிபதி என நம்பப்படும் குபேரனுக்கே அருளியதால் இவ்வாறு பாடினாரோ. சனகாதி முனிவர்களுடன் அகத்தியர் கபிலர் ஆகியோர் அமர்ந்திருக்க அவர்களுக்கு ஞானமருளும் ஞானானந்த தட்சிணாமூர்த்தி சந்நிதி. 120 ஆண்டுகள் வாழ்ந்த அமாவாசை பரதேசி என்னும் சித்தரால் வழிபடப்பட்ட ஆறுமுக நயினார் சந்நிதி. குரு தலமாம் திருச்செந்தூருக்கு இணையாக கால் மாற்றி அமர்ந்து யோக சின்முத்திரையுடன் முருகன் வள்ளி தெய்வானைக்கு ஞானம் வழங்கும் குருமுருகன் சந்நிதி. காய்ச்சல் முதலான நோய்களை குணப்படுத்தும் 3 முகம் 3 பாதங்கள் 3 கரங்கள் கொண்ட சுரதேவர். இவருக்கு வெந்நீர் அபிஷேகம் செய்து நெற்றியில் மிளகு பற்று போட்டால் எத்தகைய கடுமையான காய்ச்சலும் குணமாகிவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. குழந்தை பேறு அருளும் பிள்ளை தொண்டு பாதையுடன் கூடிய பொல்லா பிள்ளையார் சன்னதி. மகிஷாசுரமர்தினி அன்னை மஞ்சன வடிவம்மன் அண்டாசுரமர்தினி சந்நிதி. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மஞ்சன வடிவம்மன் சன்னதிகளில் ராகு காலங்களில் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் மணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணமாகும், பகைவர் தொல்லை நீங்கும். பொற்றாமரை கரையில் உள்ள சரஸ்வதி அம்மன் சன்னதி. இத்திருக்கோயிலின் உபகோயிலான அருள் தரும் பிட்டாபுரத்தி அம்மன் திருக்கோயிலில் பச்சிளம் குழந்தைகளுக்கு கண்ணூறு சீர்தட்டுதல் போன்றவற்றால் ஏற்படும் உடல் உபாதைகளுக்கு தீர்த்தம் மற்றும் தயிர் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. 16ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.